எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இதுவும் இலங்கையில் உள்ள முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டம் என்ன கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள விஸ்வநாடு என்ற கிராமத்தில் நிற்கிறோம். கேம் மேல் வகுப்பு படிக்கிற இந்த நாங்கள் இது 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரங்களை கடந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். சரியான வெயில் விடிய வரைக்கும் சரியான மழைத்தன்மையாக காணப்பட்டது. இப்போ சரியான வெயில் இருக்கிறது. நானும் குட்டி மகளும் தான் வந்திருக்கிறோம். இந்த காணொலியை குட்டி மகள் எடுத்துருக்கிறேன் காமிஷா. இப்போ நான் தான் இப்போ இவங்களோட உரையாடல் செய்ய போகிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். துப்பி போட்டு களி போட்டு வாங்கிங்களா? ஏன்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு உதவி வந்து வீடியோ போட்டாச்சு. அவற்ற பேர் உதயசந்திரன். உங்களோட பேர் என்னம்மா? சொல்லுவீனா என்ன கேட்டு நீங்கள் கல்யாணம் கட்டு செய்வோம். தோட்டம் செஞ்சால் தோட்டம் அலைஞ்சு போச்சு இந்த வருஷமே எனக்கு பிள்ளைய. அப்போ நாங்கள் குடி போய் வெயிலுக்கு நின்று நான் போய் குடி வருவேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உதயசந்திரன் கண்ண உத காட்டத்தில். இப்போ உடம்பு வந்து வீங்கிடும் கண்டுபிடிக்காத. ஆறாவது இவங்கள் உண்மையில இவங்களுக்கு நாங்கள் தச்சமயம் எங்கள்கிட்ட உதவிகள் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. எங்களோட வீடு இதுதானே வீட்டை காப்பான். இதான் கிச்சன். இதுக்கு என்ன சமைக்கிறீங்க? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள விஸ்வநாடு என்ற கிராமத்தில் நிற்கிறோம். கேம் நாங்கள் இன்னொரு கஷ்டப்பட்டு ஆகண்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். கேம் மேல் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை காணையில் பார்ப்போம். நாங்கள் இவங்களோட கழிச்சு பார்ப்போம். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மூலம் கிடைக்கிற வருமானங்களை நாங்கள் கஷ்டப்பட்டாங்களுக்கு தான் கொடுக்குறோம். நாங்கள் இவங்களோட கதை கேட்க இவங்களோட கஷ்டங்களை தெரியும். இதான் இவங்களோட வீட்டை காட்டுவோம். இதான் இவங்களோட வீடு. மேல் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நாங்கள் இது 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரங்களை கடந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். சரியான வெயில் விடிய வரைக்கும் சரியான மழைத்தன்மையாக காணப்பட்டது. இப்போ சரியான வெயில் இருக்கிறது. நானும் குட்டி மகளும் தான் வந்திருக்கிறோம். இந்த காணொலியை குட்டி மகள் எடுத்துருக்கிறோம் காமிஷா. அவங்களோட கஷ்டங்கள் இப்போ நாங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த காணொலிகளை நாங்கள் இந்த பகுதிக்கு வந்த போது இந்த குடும்பங்களையும் கஷ்டம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இவங்களோட கதை கேட்கான் தெரியும். இவங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் இவங்களோட கதை கேட்கான் தெரியும். கிராம சேவர் உத்தியோகத்தர் மேலே கேட்க அவங்களும் தவறானதில் தான் சில நேரம் காட்டுறாங்க. தொடர்ச்சியாக ஒரு ஆக்களுக்கு தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க இந்த இஎஸ் அந்த கிராமத்துக்கு வந்த நாளில் இருந்து இஎஸ்ஓ பொருளாதார உத்தியோகத்தரோ அல்லது சமத்தி உத்தியோகத்தரோ ஒரு கிராமத்துக்கு வந்த நாளில் இருந்து ஒரே குடும்பத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் அதை வாங்கி குடிச்சிட்டு பொடிகள் ரோட்டு வழியில் நிற்பாங்க. பக்கத்து வீட்டில் கல்லறிவாங்க, வெடி எழுத்து கொளுத்துவாங்க. அப்போ இந்த உத்தியோகத்தர் மாதிரி காட்டுறது சரியான புள்ள சில இடங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ அவங்கள நம்பியும் ஊருக்குள்ளேயே பார்த்துருக்குறோம். அவங்கள நம்பியே நாங்கள் உதவி செய்யலாது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு கிராமத்தில் இப்போ இவங்களை வீடியோ எடுக்க நாங்கள் இவங்களை விசாரிப்போம். கிராமங்களுக்கு இந்த கட்டம்னு சொல்லி விசாரிக்க இவங்களோட உண்மையில் தெரிஞ்சால் இவங்களுக்கான உதவிகளை நிறுத்துவோம். ஆனால் இப்போ நாங்கள் இவங்களோட கதைக்க போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன கஷ்டம்? உங்களோட குடும்ப பேரை சொல்லுங்க. சந்திரன். என்னம்மா? சந்திரன். அவற்ற பேர் உதயசந்திரன். உங்களோட பேர் என்னம்மா? ராகினி. உதயசந்திரன், ராகினி. சரி அம்மா, உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்க. எங்களுக்கு நண்டாண்டு கூலி வேலை, சாப்பாடு கொஞ்சம் குறைவு. அப்போ எங்களுக்கு ஒத்துழைமை இல்லை.
அம்மாக்கு தூரத்தில் இருக்கீங்க. அம்மா சேர்த்துட்டா எங்க சகோதரர்கள் நல்லா தான் இருக்கீங்க. உங்களோட சகோதரங்கள் நல்லா இருக்கிறாங்க. நாங்க ஒன்றுக்கும் போக மாட்டோம். அவங்கள்ட்ட போறீங்களே? இல்ல ஏன் என்ன காரணம்? நான் பெருசா போக மாட்டேன். பேருந்து சொல்லுவீனா என்ன கேட்டு நீங்க கல்யாணம் கட்டுன்னு கேட்பாங்க. விரும்பிச்சது அப்ப இயக்கத்திலிருந்து வந்து அப்படி அவளை கல்யாணம் கட்டினா. நீங்களும் போராளி? அவர் இல்லை நான் இயக்கத்தில். சரி, முன்னே நாள் போராளியா? போராளி. அப்போ அப்படியே அண்டாண்ட உழைச்சி வந்தான் கூலி சாப்பாடு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டணும். பேருந்து தண்ணி குடிக்கல இல்லை, பக்கத்து விட்டு தான் போய் அள்ளணும். உங்களோட கிணறு இல்லையா? இதுக்கு எல்லாம் இடிஞ்சு கீழே எல்லாம் ஓடும். என்ன கிணறு? மண் கிணறு. சரியம்மா சொல்லுங்க. அப்போ தோட்டமெல்லாம் செய்வோம். தோட்டம் செஞ்சால் தோட்டம் அலைஞ்சி போச்சு. இந்த வருஷமே எனக்கு நட்டமாக போச்சு 1 லட்சத்தோட. என்ன தோட்டம் செய்த நீங்கள்? இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் அழிஞ்சு போச்சு. தண்ணி அழிஞ்சு போச்சு. அந்த இதில் என்னென்னு சொன்னாலும் அதில் பாருங்க, அந்த நாங்கள் மரவடி பிறகு எடுப்போம், எரிஞ்சு போச்சு. தண்ணி இல்லாமல் எரிஞ்சு போச்சு. சரி, அப்போ நாங்கள் பிறகு எடுப்போம். தண்ணியில் அழிஞ்சு போச்சு. இது எங்களுக்கு செஞ்சா நன்றி. இல்லை இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்களுக்கு 5 பேர். யார்? மூத்தவருக்கு எத்தனை அம்பாப்பு? அவரும் ஓயில் படித்து எல்லாம் பிடிச்சி சும்மா கூலி வேலைக்கு போவார். வேலைக்கு போகிறவர்? என்ன வேலைக்கு போகிறவர்? அவன் சும்மா மேசங்க இந்த மண்ணேற்ற ஒவ்வொரு நாளும் போவாரோ? இல்லை, இந்த வேலை வந்தா போவாள், இல்லாட்டி போக மாட்டாள். சரியா. மற்றவ படிக்க போவா. எத்தனை படிக்கிறா? அவள் ஓயில் இது எழுதுறா. ஓயில் எழுதுறா. இப்போ அந்த படித்த பிள்ளையோடையோ இல்லை அதுக்கு அவளுக்கு அடுத்த பட்சம் அவன் முதல் பட்சம்? அவளோட பேட்ச். சரியா. அப்போ மற்றவரும் ஓயில் எழுத போல வருஷம். அவளுக்கு 15 வயசு சின்னவருக்கு. அவளும் நடந்தான் போவேன். அவளும் நடந்து அவள் 6 படிக்கிறா. அவளும் நடந்தான் போறா. அப்போ நாங்கள் ஒரு 6 மோட்டர் சைக்கிள் படுத்தான் அவள் ஏற்றி பிள்ளைய. அப்போ நாங்கள் குடி போய் வெயிலுக்கு நின்று நான் போய் குடி வருவேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறேன்? நீங்கள்? நான் சும்மா வீட்டை வேலையும் இந்த தோட்டம் பார்த்து அதோட எல்லாம் விட்டாச்சு. தண்ணியும் இல்லை, அழிஞ்சு போச்சு, விட்டாச்சு எல்லாம். அப்போ அவர் என்ன வேலை செய்கிறவர்? அவன் தம்பி சைக்கிள் வேலை வந்தா கூலி வேலைக்கு வந்தா சைக்கிள் திருத்துவாரா? இந்தா அப்போ கடை ஒன்று போட்டு செய்யலாமே. அதான் காசு வேணும் சார். சரியா. கடை போட காசு வேணும். அப்போ இப்போ நீங்கள் பாலும் சாப்பாடு கஷ்டம்னு சொல்லி சாப்பிடாமல் பட்டினியில் இருந்தீங்க? இருந்துறாங்க. இன்றைக்கு இல்லை வீட்டை விட்டு அந்த சாப்பாடு சொன்னால் எங்கள் வீட்டு வந்து சாப்பிடுவாங்க. சொந்தக்காரர் விடாவா? பழக்கம். அவங்களோட வீட்டு என்ன விசேஷம் நடந்த? அவன் அந்த நேற்று போன நாள். என்னம்மா போனால சின்ன பிள்ளைட பிறந்த நாளா? அப்போ அதை வந்துட்டு அங்கே வந்து சமைச்சு தாங்க ராணியாக்கள் சொன்னா. அப்போ போனேன். சரியம்மா, இப்போ உங்களுக்கு அரசாங்க உதவி எதுவும் கிடைக்குதோ? சமுர்த்தி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சமுர்த்தி உதவி இல்லை. அவர்கிட்ட சைக்கிள் கடை? சைக்கிள் கடை இருந்தால் எல்லாம் வந்ததுக்கு திருத்த நேரம். அவர் எதுவும் பர்த்தக்காராளோ? அவருக்கு இருந்து வண்டி ஊதும். ஏன் அப்படி தெரியாது. என்ன சொல்கிறாங்களா ஆஸ்பத்திரிக்காக? எல்லாம் எடுத்து வச்சு வண்டி ஊது மட்டும் கார்டு வச்சுக்கிறீங்களோ? சரி, கொண்டு விடியாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முதிய சந்திரன் கண்ணை உத காட்ட தேவையில்லை. இந்த கிளினிக் கார்டு இருக்குது பாருங்க. மருத்துவமனை கிளினிக் காட்டு உதயச்சந்திரன் மாவட்ட பொது வைத்தியசாலை கிளிநொச்சி என்று கிடக்குது. அவருக்கு 54 வயசு. சரியம்மா, ஓகே. அவருக்கு அந்த மயூர வருத்தம். இப்போ உடம்பு வந்து வீங்கிடும். ஆடுமுளை வந்து வீங்கினோட வேலோட செய்ய மாட்டேன். நான் நாளைக்கு வருது அப்படி வருத்தம் படுத்திருக்காரு. கொஞ்ச நாள் படுப்பேன். வேண்டு வந்து அந்த ஐயாட்ட போய் மருந்து எடுத்து வந்தோன்னு நிற்கும். எங்க ஐயாண்டு? இந்த ஆஸ்பத்திரி காசு ஆஸ்பத்திரி. இல்லை, காசு ஆஸ்பத்திரி. எவ்வளோ கொடுக்குறீங்களா காசு? 5000. அப்போ நான் வந்து செப்பனி பார்த்துட்டு வாங்க. இது என்ன கண்டுபிடிக்காதானே என்ன வருத்தம். அப்போ அங்கே கொண்டு போனால் அவள் சொன்னேன் கேவி இருந்த ஒரு வருத்தம்னு சொல்லி கிளினிக் கார்டு போட்டு விட்டு அப்போ கொஞ்சம் போய் வந்தேன். இப்போ என்ன கட்டம்? இப்போ என்ன இருந்துட்டு வலிக்கும். வேலை செய்ய மாட்டார். அவளை கொஞ்சம் படுத்துடுவேன். சேர்ந்து ஒளிம்பி குடிச்சா கொடுத்தோன்னா கொஞ்சம் ஏலாமல் நாங்கள் பக்கத்தை செஞ்சு கொடுப்போம். அது எடுத்துதான் இது எடுத்தாங்க. திரும்பி தான் வர செய்த நீங்கள் திரும்பி செய்தபடியாக உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட விட்டாடுறவங்க உங்களோட நல்ல மாதிரி இல்லை. சரி, அப்போ உங்களோட சொந்தக்கார வசதியாக இருக்கிறாங்களோ? அவங்களோட சொந்தம் இது மன்னார்காரர். சரி சரி. இப்போம்மா எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் இந்த உதவியை செஞ்சாண்டா என்ன உதவி? இந்த உதவின்னு சொல்லி எந்த உதவியை செய்யணும்? பிள்ளைங்க படிப்புக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். மாதம் எவ்வளோ வேணும்? மாதம் எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ இவங்களோட படிப்புக்கு இந்த 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. படிக்கிறதுக்கு மாதம் 20,000 கொடுக்கக்கூடிய ஆக்கள் இருந்தால் அந்த உதவிகளை செய்யுங்க. அது உள்நாடுனாலும் சரி, புலம்பெயர் தேசங்கள் புலத்தில் உள்ளவர்கள்னாலும் சரி, புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள்னாலும் சரி, யாராவது அந்த உதவியை செய்தால் நாங்கள் அந்த உதவியை கொண்டு வந்து கொடுப்போம்.
காணேஸ்வரன் வாட்ஸ்அப் இலக்கம் 077 69 35 33 8 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த உதவிகளை செய்திங்கன்னா கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பெரிய பிள்ளை படிக்கணும். அப்போ அவ என்ன நம்ம படிக்கணும் திருப்பி சொல்லுங்க. அவள் ஓயில் படிக்கிறாள், ஒரு ஆள் ஓயல், மற்ற ஏழு படிக்கிறாள். ஏழு படிக்கிறார். அந்த 2 பேருக்கும் சைக்கிள், ஏதாவது ஒரு சைக்கிள். சரி, இப்போ உங்களோட தோட்டத்தை பார்ப்போமா. 6வது இவங்கள் உண்மையில் இவங்களுக்கு நாங்கள் தற்சமயம் எங்கள்கிட்ட உதவிகள் கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு முன்கூட்டி உதவி செய்கிறதுக்கு ஒருத்தருக்கும் நாங்கள் கிணறு கேட்டுறாங்க. நாங்கள் முதல் காணொலி எடுக்க ஒரு கொஞ்சம் காசோ இல்லை கொஞ்சம் அரிசியோ உதவி செய்கிறதுக்கு யாராவது தாங்கன்னு சொல்லி அதில் எங்களுக்கு சிலர் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் உடனே காணொலி எடுத்து போடுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு வேண்டிய உண்மையாக கஷ்டம்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி அந்த அடிப்படையில் புலம்பெயர்ந்த சிலரை நம்பி தான் நாங்கள் இந்த காணொலி எடுத்து போடுறோம். இவங்களுக்கு என்னென்னு சொன்னால் இவங்க தோட்டம் செய்கிற தோட்டங்களெல்லாம் அழிஞ்சு வச்சுன்னு சொல்கிறாங்க. தண்ணி வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு கிணறு தேவையும் நம்ம கிணறு நிலத்தில் மண்ணால் கட்டப்பட்ட கிணறு தான் கட்டினு சொல்கிறாங்க. அந்த கிணறும் இடிஞ்சு விழுந்து போச்சாம். கிணறு கட்டி கொடுத்தால் இவங்க அந்த வாழ்க்கை தரத்தை சிறப்பாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கிணறுண்டாலுமா அது எவ்வளோ முடியுமாம்மா? நீங்கள் குழாய் அடிக்க 2 லட்சம்னு சொன்னாங்க. இங்கே குழாய் அடிக்க 2.5 லட்சம். 2.5 லட்சம் குழாய் அடிக்க அப்புறம் அதுக்கு இப்போ மோட்டார் பைப்புகள் எல்லாம் வேணுமேம்மா? அது நாங்கள் மோட்டர் ஒன்று இருக்குது, மோட்டர் இருக்குது. அப்போ அது சரிங்க, பைப்புகளும் இருக்குது. குழாய் கிணறு 2.5 லட்சத்துக்கு அடிக்க தந்தால் சரி. இந்த அம்மா குழாய் கிணறு அடிச்சு தர சொல்லி கேட்குறேன். உண்மையிலே யாராவது பரோபகாரிகள் நல்ல மனநிலை படைத்தவர்கள் உதவி செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் இந்த குழாய் கிணறு அடிச்சு கொடுத்தா இந்த இவங்கள ஒரு பிறந்த காணி இருக்கா எடுங்க, பெரிய ஒரு காணி சுற்றி எடுங்க, சுற்றி ரவுண்ட் பண்ணி எடுங்க, இப்படியே சுற்றி எடுங்க, பக்கம் இப்படி அவனுங்க ஒரு மிகப்பெரிய பிறந்த ஒரு காணி இவங்க காணியில் இருக்குது. இவங்களை யாராவது கிணறு அடித்து கொடுத்தாலும் இவங்க பார்க்கறத சிறப்பாகவே. அதை விட படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கேட்குறா, படிப்புக்கான உதவி மாதம் தான் கேட்குறா. யாராவது தந்தீங்கன்னு சொன்னால் அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. தொடர்ந்த காணொலியை நிறைவு செய்கிறோம்மா. நன்றி, வணக்கம். இவங்களோட வீடு இது தானே, வீட்டை காப்பான். இவங்களோட வீடு இது தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு இப்படி தான் இருக்குது. இவங்களோட வீடு பார்ப்போம், உள்ள பார்க்கலாமேம்மா. இதான் உங்களோட வீடு. பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்களாம்மா? வச்சுட்டு போயிருக்காங்க. சரியா, புத்தகங்கள் எல்லாம் அறிஞ்சு விளையாடிக்கிறாங்க. புக்ஸுகள் கதவுகள் ஒன்றுக்கும் இல்லை என்னம்மா? ஒன்றுமே இல்லை. காணிஷா அது ஊழ பார்க்க காணிஷா வந்து ஓகே. ஜன்னல் அப்படி ஒழுங்காக ஒன்றும் இல்லை என்ன? சரி அம்மா, நாங்கள் இருக்கா வீட்டு சுற்றாவில் எடுப்போம். இன்னைக்கு நாளைக்கு சாமதி பட போகுது. இவாள் ஒன்றுமே செய்யலாது. நாயலை பாருங்க. வேறு உங்களோட அந்த வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் இந்த எரிஞ்ச தோட்டம் என்ன. நாயலை மாத்திரம் வந்து கவும் அம்மா பாருங்க. மரங்கள் பாருங்க, தண்ணி நீர் இறைப்பினால் கரண்ட் பாடி போயிருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்கிற மரவள்ளி என்ன இறைச்சால் வடிவா இறைச்சால் நல்லது என்ன. ஓ, என்ன விலை நட்டம்? 2 லட்சம் முடிஞ்சுது. இதெல்லாம் வந்த காணி தான் முடியும் இல்லையம்மா. அந்த அது ஒரு ஒழுங்கமாக இருக்கிறதா அது கங்காலம் முடியும். எந்த தூணம்மா? உங்களோட அந்த அது மட்டும் இப்படி ஒரு டானாப்படவா? டானாப்படா கிணறு காடுங்க. நடக்கும் நாய் அம்மா பின்னால் வந்து இறக்கி விட்டுரும். கிணறு கடிச்சது பின்னால் வந்து கடிக்கிற நாயலா? நல்ல முயற்சியான ஆக்கள் என்ன. ஆடுகள் மாடுகள்லாம் வளர்க்குறீங்க. இந்த மோட்டர் தான் எல்லாம் பழுதாக போச்சு என்ன. இது வேலை செய்யுமா? ஆமாம், தலக்கப்பட்டு எங்களை முடிச்சு கொளுத்தி விட்டுறாங்க. தோட்டம் செய்யல தூக்கம் அங்கால நெல். இதான் இந்த கிணறு. இதம்மா இது கிணறு அந்த கிணறா கட்ட விட முடியும். சரிம்மா, ஓகே 2.5 லட்சம் என்ன. தண்ணி இல்லாம எல்லாம் அழிஞ்சு போச்சு. தண்ணி இல்லாமல் அழிஞ்சு போச்சுண்ணே. எல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்லை 5 லட்சத்துன்னா 10 லட்சத்துக்கு இந்த 10,000 கொட்ட மரம் எல்லாம் மெரிஞ்சு போய் கிடக்குண்ணே. என்ன அது கரெக்டாக பைத்தங்குடியா? பைத்தங்குடியோ. சரியம்மா, ஓகே. எல்லாம் பிடிங்க அடிச்சு வச்சாச்சு. இங்கே எல்லாம் வச்சுக்கிறீங்களா?
இந்த மத்த தண்ணி போட்டு இந்த காய்ச்சி மத்ததை அது முழுக்க அழிஞ்சு போடும். ஒரு காயும் நாங்கள் எடுக்கவே இல்லை, தண்ணி இல்லாமல் அழிஞ்சு போடும். இந்த கீரை கொட்டை போட்டு தண்ணி இல்லாமல் விட்டாச்சு. இந்த கீரை போட்டுக்கிறீங்களா? இந்த மேடை போட்டு மேடியா? எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரி சரி. இதான் கிச்சன். இதுக்கு என்ன சமைக்கிறீர்கள்? என்ன அங்கே ஒன்றும் ஒரு வேலை நடக்க இல்லை. அப்போ இல்லையே மழையும் பஞ்சாமல் அதுதான் சமையல் நாங்கள். சரி ஓகே.